திருப்திங்கிறது அவன் என்ன இருக்குங்கிறதுல, அவன் இருக்கிறதுல எனக்கு என் மனசு திருப்தி அடையிற போதும்னு சொல்லுதா, அதுதான். அது உண்டாகணும்னா மன்னாவோடு அரசிய பூசி, மன்னாவோடு எல்லாத்தையும் மன்னா கூட சேர்த்து அவனை ஃபர்ஸ்ட் மன்னாவா தான் இருக்கணும். விடிய காலையில அதிகாலையில முதலாவது ஒரு தேவ பிள்ளை தேடுறது, அப்பா இன்னைக்கு என்கிட்ட என்ன பேச போறீங்க, இந்த மன்னா அதாவது மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் பைபிளுக்கு ஒதுக்குங்க. அவன் வசனம் கேட்டுட்டு உங்களை திருப்தி ஆக்குவார் சொல்லி நீங்க க்ளோரி சொல்லிட்டு போறதுக்குலாம் அந்த டைம் நல்லா இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா உங்க லைஃப் மாறணும்னா இதை மட்டும் வெறுத்துட்டு இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாளும் உனக்கு ஒரு காரியத்துல உற்சாகம் வந்துட்டுனா அதை நீ எவ்வளவு டேஸ்ட் பண்ற, அதுக்கு நீ எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற, அதுக்காக உன்னுடைய பலனை எவ்வளவு செலவழிக்கிற. அந்த மன்னாவை கொஞ்ச நேரம், அதுவும் பகல் முழுவதும் ராம் முழுவதும் இல்ல, காலையில கொஞ்ச நேரம், காலையில கொஞ்ச நேரம். ஆமே, நீ காலையில எழும்பி வா, நீ காலையில எழும்புறதுக்கு முன்னாடியே நைட்டு பனி பெய்யும் போதே மன்னா வந்துடும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கண்ணை திறக்கும் போது மன்னா ரெடியா இருக்கும். நான் போய் அதை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர், நான் அதை அப்பமா